வேண்டுதல் என்ன, எனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடியதுதான் அந்த மணிப்பூரக சக்கரம். அங்கிருந்து வரக்கூடியதுதான் அந்த அநாகத சக்கரம். அந்த அநாகத சக்கரம் என்ன அப்படின்னா, அந்த தெய்வ நிலையை நம்ம உணரக்கூடிய அந்த தருவாய்க்கு டோட்டல் சரண்டரிங்க்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் இல்லையா, எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது, மாறப்போகுது அப்படிங்கிறது தான். அந்த மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த நம்மளுடைய அநாகத சக்கரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறிக்கும். அப்புறம்தான் அந்த விசுத்தி சக்கரம். ஓம் சரவண பவா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கான ஒரு அர்த்தம், அதுக்கான ஒரு ஆற்றல் அந்த ஓம் சரவண பவா என்று அப்படியே மேல் நோக்கி போகக்கூடிய அந்த ஆக்ஞா சக்கரா தான் நம்மளுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய அந்த பேரானந்தம். அந்த சஷ்டி விரதத்தை நம்ம எந்த அளவுக்கு கடைப்பிடிச்சு வந்தோம் அப்படிங்கிறப்போ அந்த தெய்வ நிலையை அடையக்கூடிய என்னுள் இருக்கக்கூடிய அந்த அகந்தையும் அந்த அழுக்கும் எப்படி என்னை விட்டு நீங்கியது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் அந்த ஆக்ஞா சக்கரத்தை குறிக்கக்கூடியது. சகசிரராரா என்பது அந்த முருகனின் ஒளி, அந்த ஒளியே இறைவன், அந்த ஒளியே நான், நீயே முருகன், நானே முருகன் அப்படின்னு சொல்றதுதான். முருகனின் போல் வாழ் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஓம் சரவண பவா என்கிற அந்த திருமந்திரத்துக்கான ஒரு அர்த்தமும் நம்மளுடைய வாழ்க்கைக்கான அர்த்தமும். வெறுமனே இந்த கந்த சஷ்டிக்கு நான் விரதம் இருந்தேன், நான் கேட்டதெல்லாம் கிடைச்சிருமா அப்படிங்கிறத விட அந்த தெய்வம் நம்ம கேட்டதை விட பெருசாக கொடுக்கும்.